என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் உன்னை பார்ப்பதற்காகவும் உன் கவலைகளை போக்கி ஒரு மங்கள செய்தியை சொல்வதற்காகவும் ஆவேசத்தோடு ஓடோடி வந்திருக்கிறேன். உன் அன்னை நான் உனக்காக கொண்டு வந்த இந்த தாமரை மலரை நீ தொட்டுவிட்ட அந்த நொடியே உன் விதியின் சுழற்சி மாறிவிட்டது என்பதை முதலில் நீ உணர வேண்டும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு முடிவு கட்டவே உன் வாராகி அன்னை இன்று உன் முன்னே நிற்கிறேன். என் முகத்தை பார்த்துவிட்ட பிறகு உன் மனதிற்குள் ஒரு பெரிய பலமும் சிங்கத்தின் வேகமும் பிறந்திருக்கும் அல்லவா? அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே. இந்த வாராகி இருக்கையில் உன்னை எவனாலும் அசைக்க முடியாது. என் பிள்ளையே, இந்த உலகத்து மனிதர்களை பற்றி நீ ஒரு கசப்பான உண்மையை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது யாராவது கற்களை எறிந்தால் அவர்கள் மீது திரும்பி எறியாதே. அந்த ஒவ்வொரு கல்லையும் பொறுக்கி எடுத்து உனக்கான ஒரு பெரிய வெற்றி கோட்டையை நீயே கட்டு. உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்கள் முன்னால் உன்னை நான் உயரத்தில் தூக்கி வைத்து அழகு பார்ப்பேன். ஊர் மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு போகிறார்கள், விழுந்து விழுந்து தெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் மனதிற்குள் பொறாமையும் வஞ்சகமும் அடுத்தவர்களை எப்படி கெடுக்கலாம் என்கிற சூழ்ச்சியும் தான் நிறைந்திருக்கிறது. அடுத்தவன் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுபவனும் பொய் பேசி திரிபவனும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அவனுக்கு புண்ணியம் கிடைக்காது. என் தங்கமே, யாருக்கும் தீமை செய்யாமல் உன் மனதை சுத்தமாக வைத்திருந்தாலே போதும். அதுவே நீ கோடி முறை கோவிலுக்கு சென்றதுக்கு சமம். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் வாராகி அன்னை நான் அங்கே நிரந்தரமாக குடிக்கொள்வேன். வாழ்க்கை என்றால் முதலில் ஒருவருக்கொருவர் ஆழமான புரிதல் இருக்க வேண்டும். புரிதல் இல்லாத இடத்தில் சொர்க்கமே கிடைத்தாலும் அது நரகம்தான். உன் கஷ்டங்கள் யாருக்கும் புரியாது. நீ அனுபவித்த வேதனைகளை இந்த உலகம் அறியாது. ஆனால் உன் அன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கையை குறை சொல்கிற எவனுக்கும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட வாழ தகுதியோ பலமோ கிடையாது. அதனால் மற்றவர்கள் சொல்லும் வீணான வார்த்தைகளை உன் காதில் போட்டுக்கொண்டு உன் மனதை ரணமாக்கி கொள்ளாதே. என் செல்லமே, மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள். காரியம் முடிந்ததும் உன்னை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்து விடுவார்கள். அவர்களின் பொய்யான அன்பை நிஜம் என்று நம்பி நீ ஏமாந்து போகிறாய். யாரிடம் பழகினாலும் ஒரு எல்லையோடு பழகு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் முக்கியமான எச்சரிக்கை இதுதான். உன்னை சுற்றி சகுனிகள் அதிகம் இருக்கிறார்கள். உனக்கு நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாயால் உறுதி கொடுப்பவர்களை தள்ளி நின்று கவனி. அன்போடு இருப்பதில் தப்பில்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ கொஞ்சம் சாணக்கிய தனமும் புத்திசாலி தனமும் உனக்கு கண்டிப்பாக தேவை. என் தங்கமே, எத்தனையோ பேர் உன் காலை வாரிவிட காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எடுத்து வை. நீ ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதுதான் அது உண்மையான சொர்க்கம். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் நீ இரவு முழுவதும் தூங்காமல் தவிப்பது என் இதயத்தை வலிக்க செய்கிறது. தேவையற்ற ஆசைகளினாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளினாலும் உனக்கு இந்த கடன் சுமை பெருகியது. ₹1 செலவு செய்யும் முன்பாக அது மீண்டும் உன் கைக்கு வரும் வழி இருக்கிறதா என்று யோசி. ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை நிறுத்திவிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. என் செல்லமே, உன்னை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கான காலம் வரும்போது நீ இமயமலையை விட உயரமாக எழுந்து நிற்பாய். இந்த உலகமே ஒரு நாள் அழியப் போகும் நிலையில்
பழகும் மனிதர்கள் மட்டும் எப்படி நிலையாக இருப்பார்கள்? யார் உன்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் உன்னால் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கிற வைராக்கியத்தை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். அந்த உறுதி உனக்குள் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது. மனநோய் என்பது உடலை விட உன்னை அதிகம் பாதிக்கும். துரோகங்களாலும் மற்றவர்கள் பேசும் நஞ்சான வார்த்தைகளாலும் உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனம் தளர்ந்து போனால் உடல் தானாக தளர்ந்துவிடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம் என்பதை நான் அறிவேன். உறவுகள் உன்னை தூக்கெறிந்த போதும் யாரும் இல்லையே என்று நீ ஏங்கினாய். ஆனால் உன் வாராகி அன்னை நான் உனக்குள்ளேயே உன் மூச்சாக கலந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் இதோ நீண்டு விட்டன. உன் துயரங்களை வேரோடு அறுக்க என் உலக்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் கஷ்டங்கள் என்கிற மலையை என் உலக்கையினால் இடித்து தவிடு பொடியாக்குவேன். இனி உன் முன்னே இருக்கும் தடைகள் யாவும் பொடி பொடியாகி போகும். உன் வாழ்வென்னும் பூமியில் வறுமை என்கிற களைகளை என் கலப்பையினால் வேரோடு பிடுங்கி எறிவேன். அங்கே மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் விதைப்பேன். என் பாதம் உன் வீட்டில் பட்டுவிட்டது. இனி அங்கே அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். என் அன்பு பிள்ளையே, உன் இரக்கத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இனிமேல் கொஞ்சம் உஷாராக இரு. ஒருவரை நம்புவதற்கு முன் பல முறை யோசி. ஆபத்து வரும்போது உன் வாராகி அன்னை நான் உனக்கு முன்னால் வந்து நின்று உன்னை காப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உழுது எறியும். என் உலக்கை உன் வறுமையின் முதுகை உடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதே. உன் முதுகின் பின்னால் மகா சக்தியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை தொட நினைக்கிற தீய சக்திகள் எல்லாம் என் கோபக்கனலில் கருகி சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு. மற்றதை உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன். என் செல்லமே, உனக்கு ஒரு சுப செய்தி வரப்போகிறது. அது உன் வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது தீர்க்க முடியாத பணப்பிரச்சனை முடிவுக்கு வருவதாக இருக்கலாம். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உன் நோய்கள் குணமாகி உன் உடல் வைரம் போல மாறும். என் அருளாசி பெற்ற உனக்கு இனி எதிலும் தடை இருக்காது. எங்கு சென்றாலும் வெற்றி உன்னை தேடி வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் கொள்ளாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. என் பாதங்களை மட்டும் பற்றிக்கொள். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, இந்த உலகம் மாயை நிறைந்தது. இன்று உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை உன்னை பழித்து பேச தயங்க மாட்டார்கள். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர். நீ சாதாரணமானவன் அல்ல. என் அருளாசி பெற்ற ஒரு மகா சக்தி நீ. உன் சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை நல்வழியில் பயன்படுத்து. உன் இல்லத்தில் எப்போதும் ஒரு விளக்கு ஏற்றி வை. அந்த ஒளியைப் போலவே உன் வாழ்வும் பிரகாசிக்கும். அன்பு மகனே, மகளே, அம்மா நான் எப்போதுதான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ எத்தனையோ முறை கேட்டாய். இதோ உன் காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் இன்ப தென்றல் வீச போகிறது. உன் துக்கங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். நீ எதை நினைத்து என் பாதத்தில் கண்ணீர் விடுகிறாயோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உன் பாதையை நான் செப்பனிப்படுகிறேன். நீ நடக்க போகும் பாதையில் முட்கள் இருக்காது, மலர்கள் மட்டுமே இருக்கும். என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ வந்து விட்டாய். இனி உன்னை ஒரு சிறு காற்று கூட தீண்ட முடியாது. என் வாராகி அம்மாவின் ஆசி இருக்கும் வரை
உனக்கு அழிவே கிடையாது. என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, இது உனக்கான வாழ்க்கை பாடம் என்பதனை நீ ஆழமாக புரிந்து கொள். காலம் கனியும் வரை பொறுமையாக இருந்தா நீ இனி வரும் காலங்களில் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். உன்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும், எத்தனை சகுனிகள் வலை விரித்தாலும், என் கரம் உன்னை ஒரு கவசமாக பாதுகாக்கும் என்பதில் ஐயமில்லை. உன் மனதை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை உன் மௌனத்தையும் உழைப்பை மட்டுமே நீ ஆயுதமாக கொள்வாயாக. வீணான வதந்திகளுக்கும் தேவையற்ற உறவுகளுக்கும் உன் பொன்னான நேரத்தை செலவிடாமல் உனக்கான இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கு. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை மற்றவர்களுக்காக அழுது தீர்ப்பதை விட்டுவிட்டு உனக்காக வாழ கற்றுக்கொள். கடன் இல்லாத வாழ்வும் கவலை இல்லாத மனமும் உனக்கு கிடைக்க நான் என்றும் துணை நிற்பேன். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் என் ஆசிகள் என்றும் உனக்குண்டு. எதற்கும் கலங்காதே, எதற்கும். இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் விதியின் சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகும் நேரம் இது. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு விசேஷமான செய்தியை சுமந்து வந்திருக்கிறேன். உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உன் வளர்ச்சியை கண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சல் படக்கூடும் என்பதால் உன் மகிழ்ச்சியை உன் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டாடு. இது உனக்கான செய்தி என்பதால் தான் தேடி வந்து உன்னிடம் சேர்க்கிறது. என் பிள்ளையே, நீ அடையும் வெற்றி உனக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கட்டும். என் செல்லமே, நடப்பதெல்லாம் உன் விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று என்றுமே எதிர்பார்க்காதே. காலத்தின் ஓட்டத்தில் எது நடந்தாலும் அதை துணிவோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த உனக்கு இன்னும் சில காலம் காத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய லாபம் ஒளிந்திருக்கிறது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றன. மிக விரைவில் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும். இதை உன் அன்னை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கை பாதையில் முட்கள் குத்தி இரத்த காயங்களோடு நீ தள்ளாடும் போது துணையாக யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்காதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் வறுமையையும் கவலையையும் என் கலப்பையால் உழுது அழித்து விடுவேன். அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நான் விதைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை முறை. எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உனக்கு நான் தருவேன். இனி கவலைப்படாதே. உன் கைகளை பிடித்தபடி உன் அன்னை நான் முன்னே நடந்து உனக்கான பாதையை சீர் செய்வேன். எழுந்து வா, வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக இது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே. என் தங்கமே, அதை கண்டு கொள்ளாமல் நீ இந்த வாராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குபவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி
உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லாம் வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ கவலைப்படாதே. என் தங்கமே, மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மா ஆவாள். ஒரு நாளும் அது மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதும் அல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கிறாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்து விட்டால் என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமா உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டுமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோருமே அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ எப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்துவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா? இனி எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும்.
என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மன வேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ, நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுத்து இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மாவுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. மனம் தளராதே. உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி அம்மா இதோ வந்து விட்டேன். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன் மதிப்பு எனக்கு தெரியும். அவர்கள் வியக்கும்படி உன்னை உயரத்தில் அமர வைப்பேன் என்பது என் வாக்கு. வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பெயரை உச்சரி. அடுத்த கணமே உனக்குள் தேவையான பலத்தை நான் உன்னுள் வந்து விதைப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கின்றேன் என்று பயப்படாதே. உன் கைகளை நான் பிடித்துள்ளேன். நான் காட்டும் வெளிச்சம் உன்னை சரியான இலக்கிற்கு நிச்சயம் கொண்டு சேர்க்கும். கடந்த கால வழிகளை மறந்துவிடு. அவை உன்னை பக்குவப்படுத்த வந்த அனுபவங்கள். இனி வரப்போகும் காலம் உனக்கு வசந்தத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொண்டு வரும். உன் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் அறிவேன். தாமதங்கள் எல்லாமே உன் தகுதியை உயர்த்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள். எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் அவர்கள் அம்புகள் உன்னை தீண்டாது காப்பேன். என் பிள்ளைக்கு தீங்கு நினைக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அமைதியாக இரு. அதிகாலையில் உனக்கான ஒரு விடியல் காத்திருக்கின்றது தங்கமே. மனதில் நிம்மதியோடும் முகத்தில் புன்னகையோடும் உன் கடமைகளை நீ தொடர். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாமே நன்மையாகவே முடியும். ஓம் வாராகி தேவியே போற்றி போற்றி.